பொதுவாகவே ஹாலிவுட் படங்கள்ல தான் அதிகப்படியான லாங் ஷாட் காட்சிகள் எடுக்கப்படும். இது அங்க ஒரு வழக்கமான விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலுமே அதன நிறைய படங்கள்ல வச்சு ரசிகர்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சூர்யா சாருக்கு கடைசியாக வெளியான ரெட்ரோ திரைப்படத்துடைய ஓப்பனிங் காட்சிகள் கூட கிட்டத்தட்ட 15 நிமிடம் லாங் ஷாட்டாக இருக்கும். இந்த லாங் ஷாட்ல ஒரு பாடல் வரும், சண்டை காட்சிகள் வரும். இது போன்ற பல விஷயங்களை அந்த ஒரு லாங் ஷாட்ல கவர் பண்ணிருப்பாங்க. அதற்கு ஏத்த மாதிரி சூர்யா அவர்களுமே செம்மையாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்த்த பலருமே இந்த லாங் ஷாட்டை புகழ்ந்து தள்ளிட்டும் இருந்தாங்க. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அதிகப்படியான லாங் ஷாட் இதுதான். ஒரு முழு படமுமே ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்டது அப்படின்னா அது நம்ம பார்த்திபன் அவர்களுடைய இரவின் நிழல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடம் வரை லாங் ஷாட் ஒரு படத்துல எடுக்கப்பட்டிருக்கா. அது வேற எந்த படமும் இல்ல, தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கிட்டு இருக்க அந்த திரைப்படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்ட ஜேசன் சஞ்சய் அவர்கள் இதனை வெற்றிகரமாக அண்மையில தான் எடுத்து முடிச்சிருக்காராம். இவர் எடுத்து முடித்த உடனேயே பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பல விருதுகளை குவிக்கும், ஏன் கின்னஸ் ரெக்கார்ட் கூட படைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆகையால தளபதி ரசிகர்களுமே இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.